Hello friends, welcome to my channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஆப்டிகல் பேலன்ஸ் வெர்சஸ் ஜியோமெட்ரிக்கல் பேலன்ஸ் அப்படினா என்னன்னு அப்படினு பார்க்கிறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நான் டெய்லி வந்து UI and UX பத்தி நிறைய டிப்ஸ் போட்டுட்டு இருக்கேன். சோ உங்களுக்கு எதனா வீடியோஸ் வந்து வேணும் அப்படி நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா சோ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ அந்த வீடியோவும் நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்றேன். சோ அதே மாதிரி டவுட் எதனா இருந்துச்சுனாலும் ஓகே. So நீங்க என்ன பண்ணுங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நான் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்திருக்கேன். சோ அந்த வாட்ஸ்அப் நம்பரும் நீங்க என்ன பண்ணலாம் மெசேஜ் பண்ணலாம். ஓகே फ्रेंड्स, வீடியோக்குள்ள போலாமா? ஓகே. சோ ஆப்டிகல் பேலன்ஸ் ஜியோமெட்ரிக்கல் பேலன்ஸ் அப்படினா என்ன அப்படினு பாத்தீங்கன்னா சோ ஆப்டிகல் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம வியூ மூலமா வந்து என்ன பண்றது அப்படினு பாத்தீங்கன்னா பேலன்ஸ் பண்றது. ஜியோமெட்ரிக்கல் அப்படினு பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க நார்மலாவே எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரெக்டாங்கிளோ ஒரு ட்ரையாங்கிளோ போட்டு என்ன பண்ணுவீங்க ஒரு டெக்ஸ்ட்டை வந்து சென்டரில் பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அலைன்மெண்ட் டூலை யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அலைன்மெண்ட் வந்து எக்ஸாக்டாக வராது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்ன பண்ணுறேன் 200 × 200 வந்து ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் ஒன்று போடுறேன். ஸோ அதே 200 × 200ல் வந்து ஒரு சர்க்கிள் ஒன்று போடுறேன். ஸோ இது ஆக்சுவலாக வந்து இது ஜியோமெட்ரிக்கலாக நீங்கள் பார்க்க போனீங்கன்னா இது சேம் தான். பட் வியூவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது சேமாக இருக்காது. வியூவில் பார்க்க போனீங்கன்னா இது சேமாக இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்க்கிள் சின்னதாக இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 220 அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஸோ இப்போ இது வந்து பார்க்கும்போது ஸோ சர்க்கிளும் ஒரு ரெக்டாங்கிளும் சேமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஈஸியாக விசிபிள் ஆகும். ஸோ ஏன் அப்படி நம்ம இதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாகவே ஜியோமெட்ரிக்கலாக யூஸ் பண்ணும்போது ஸோ அந்த ஜியோமெட்ரிக்கல் ரூல்ஸை நம்ம வந்து பிரேக் பண்ணி தான் ஆகணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வியூவுக்கு வந்து கரெக்டாக இருக்க வேண்டியது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ ஜியோமெட்ரிக்கலாக வைக்கணும் அப்படின்னு ரொம்ப அவசியம்லாம் கிடையாது. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் கூட உங்களுக்கு நான் இதிலே காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்த எக்ஸாம்பிளுக்கு நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதில் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ரெண்டுமே சேம் தான். பட் இந்த இடத்துல பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இதுவுமே 200 × 200 இதுவும் 200 × 200. பட் இங்கே பார்க்கும்போது இந்த ஷேப் இருக்கு இல்லையா இந்த ஷேப் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ அதே தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த இடத்துல நீங்கள் கம்மி பண்ணும்போது ஸோ அதாவது 190 to 190 இது கொடுத்தீங்கன்னா ஸோ இப்போ உங்களுக்கு சேமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ இதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜியோமெட்ரிக்கலாக யூஸ் பண்ணும்போது நிறைய ப்ராப்ளம் வரும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ அடுத்ததும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஒரு சர்க்கிள் ஒன்று போடுறேன். ஸோ சர்க்கிளை இந்த சர்க்கிளுக்கு ஃபில் பண்ணிடுறேன். சம்திங் ஒரு கலர் ஃபில் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் போட்டுட்டேன். ஸோ நீங்கள் நார்மலாக பார்த்துருப்பீங்க நம்ம இந்த டூல் யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா ஸோ ப்ளே பட்டன் யூஸ் பண்ணுவோம் பார்த்துருக்கீங்க இல்லையா ஸோ அந்த ப்ளே பட்டனை தான் நான் இப்போ வந்து பண்ணுறேன். ஸோ இந்த ப்ளே பட்டனுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஜியோமெட்ரிக்கலாக சென்டர் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இது சென்டரா இல்லை கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி ஜியோமெட்ரிக்கலாக இருக்கும்போது நம்மளுக்கு கன்ஃபார்மாக ப்ராப்ளம் வரும். ஸோ இந்த ப்ராப்ளத்தை கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளுடைய ஆப்டிக்கல்னால் நம்ம கண்ணு மூலியமாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்டர் பண்ணணும். ஸோ இதனால தான் நம்ம வந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் ஜியோமெட்ரிக்கலாக யூஸ் பண்ணும்போது நிறைய விஷயத்த நம்மளால் அச்சீவ் பண்ண முடியாது. அதாவது சென்டர் பாயிண்டில் அச்சீவ்மெண்ட் பண்ண முடியாது. ஸோ அடுத்த எக்ஸாம்பிளுக்கும் நான் உங்களுக்கு ஒன்று காமிக்கிறேன். ஸோ அடுத்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பட்டன் மாதிரி சும்மா ஒரு க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து சென்டர் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து இதே மாதிரி ஒரு ப்ளூ கலரோ இல்லை ரெட் கலர் சம்திங் ஏதோ ஒரு கலர் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பட்டனுக்கு ஒரு டெக்ஸ்ட் ஒன்று கொடுக்குறேன். ஸோ ப்ளஸ்
ஸோ இந்த ப்ரெஸ் பட்டன் நான் கொடுத்துட்டேன். ஸோ இதுவும் அதே மாதிரி சென்டரில் கொடுக்குறேன். பட் இது பார்க்கும்போது உங்களுக்கு சென்டராகவே இருக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோமெட்ரிக்கலாக அது வந்து என்ன பண்ணுன்னா நம்பர்ஸ் மாதிரி எடுத்துக்கும். ஸோ அந்த நம்பர்ஸ் மட்டும் வச்சு எடுக்கும். பட் இங்கே வந்து சென்டரில் இல்லை. ஸோ இதே நம்ம வந்து சென்டர் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் சென்டர் பண்ணுறேன். வியூவில் பார்க்கும்போது உங்களுக்கு எக்ஸாக்டாக சென்டராக இருக்கும். ஸோ இதனால தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நம்மளுடைய பட்டன்ஸோ இல்லை வேறு எதனா ஒரு கார்டோ டிசைன் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்டிக்கலில் நம்ம வந்து சென்டர் பண்ணணும். ஆப்டிக்கலில் நம்ம வந்து என்ன பண்ணணும், அலைன்மெண்ட் பண்ணணும். ஸோ அந்த அலைன்மெண்ட்டை, அதாவது அவங்க கொடுத்துருக்கிற ஜியோமெட்ரிக்கல் அலைன்மெண்ட்டை நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்லாம் இல்லை. ஸோ யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த யூஸ் பண்ணும்போது அது எக்ஸாக்டாக கொடுத்துச்சுன்னா ஓகே. பட் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆப்டிக்கல் மூலயமா நம்ம கண் மூலியமாகவே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்டர் பண்ணணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அது வந்து ஜியோமெட்ரிக்கலாக ஒர்க் பண்ணுறதுனால அது என்ன பண்ணணும்னா சென்டர் கன்ஃபார்ம் பண்ணாது. ஸோ அந்த சென்டர் பண்ணாமல் இருக்கிறதுனால நம்ம வந்து கண்டிப்பாக என்ன பண்ணணும், நம்ம வந்து கண்டிப்பாக சென்டர் பண்ணணும். எப்படின்னா நம்ம கண்ணு மூலயமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த செக்ஷன் முடிஞ்சுது, அதாவது இந்த வீடியோ முடிஞ்சுது. உங்களுக்கு எதனா டவுட்ஸு கமெண்ட்ஸ் எதனா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா நான் கிளியர் பண்ணுறேன். ஓகே, என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.